ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எம்பிஎம் ரியல்டர் ஈசிஆர். இன்றைக்கி நம்ம வெரி லோ பட்ஜெட்டுங்க, மிகவும் குறைஞ்ச விலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 15 ஏக்கரு ஃபார்ம் லேண்டு, அதுவும் பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். செங்கல்பட்டுலேருந்து உங்களுக்கு 65 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. மேல்மருவத்தூர் டு வந்தவாசி போகிற சாலையில் உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு 2 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு ராமாபுரம் வில்லேஜ் வரும். ஸோ ராமாபுரம் வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. பாருங்கள், இது தாங்க வில்லேஜ். இந்த வில்லேஜ் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமாபுரம். இது மேல்மருவத்தூர் டு வந்தவாசி சாலையில் இந்த ராமாபுரம் வில்லேஜ் அமைஞ்சிருக்கு. செங்கல்பட்டுலேருந்து 65 கிலோமீட்டர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த 15 ஏக்கருக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ அந்த தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகக்கூடிய சாலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் ரோடாக தான் இருக்குங்க. ஸோ போகக்கூடிய சாலைகள் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் ரோடாக இருக்குது. இந்த மண் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 600 ஏக்கர்ஸ்க்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த 600 ஏக்கரும் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 600 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா இந்த வழி பார்த்திங்கன்னா ஒரு பொது வழி. ஸோ எஃப்என்பியில் பார்த்திங்கன்னா இந்த வழி இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும். ஸோ ப்ராப்பர்ட்டி ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு மேல்மருவத்தூர் டு வந்தவாசி சாலையிலேருந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ராமாபுரம் வில்லேஜ் வரும். மேல்மருவத்தூர் டு வந்தவாசி சாலையில் இந்த ராமாபுரம் வில்லேஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ ராமாபுரம் வில்லேஜ்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 1 கிலோமீட்டரில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம். இந்த வழி முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 ஏக்கரில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கான வழி. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா மேஜராக இங்கே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணி இங்கேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடியிருக்காங்க. ஸோ பகுதி இடங்கள் பார்த்திங்கன்னா நெல் பயிரிட்டுருக்காங்க. பகுதி இடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூசணிக்காய், பீர்க்கங்காய், பாகற்காய், ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பகுதியில் உங்களுக்கு ஷெட்லாம் போட்டு நிறைய பேர் பண்ணை வீடாகவும் பண்ணை நிலங்களாகவும் பராமரிச்சிட்ருக்காங்க. நிறைய மரங்கள் இருக்கிற ஒரு ஏரியா பாருங்கள். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 ஏக்கருங்க. ஸோ அந்த 15 ஏக்கரில் 6 ஏக்கர் மட்டும்தான் இவங்க பயிர் விளைவிக்கிறாங்க. மீதி பகுதி இடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை லேண்டாக தான் இருக்குது. ஸோ 9 ஏக்கர் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரை லேண்டாக வச்சுட்டுருக்காங்க. மீதி ஒரு 6 ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் மூலயமா இந்த ப்ராப்பர்ட்டி, நாங்கள் ரொம்ப நாள் தேடி இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ நண்பர் மூலயமா கிடைத்திருந்தது. ஸோ அவர் கொடுத்த வீடியோ தான் இது. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த மண் பாதை, விவசாய நிலங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லேண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை லேண்டுங்க. இது மொத்தம் 9 ஏக்கரு. 9 ஏக்கர் முழுவதும் பார்த்திங்கன்னா காலி இடங்களாக தான் இருக்குது, விவசாயம் எதுவும் பண்ணலை. இதோடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு சென்ட்டு 15,000 ரூபாங்க. பாருங்கள், இந்த 6 ஏக்கரில் ஒரு 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா கத்தரி செடி விளைவிச்சிருக்காங்க. கத்தரி செடி பார்த்திங்கன்னா கல்டிவேட் பண்ணுறாங்க. இது முழுவதும் பார்த்திங்கன்னா கத்தரி செடி, கத்தரிக்காய் பயிரிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த பகுதி 4 ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் நெல் பயிரிட்டுருக்காங்க. இப்போ பயிர் முடிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ அறுவடை முடிஞ்சிச்சுங்க. அறுவடை பண்ணியிருக்காங்க. முழுவதும் நெல்லுங்க. ஸோ 4 ஏக்கர் முழுவதும் பார்த்திங்கன்னா நெல் பயிரிட்டுருக்காங்க. ஒரு 1 ஏக்கரில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பயிரிட்டுருக்காங்க. ஸோ இந்த 15 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்குது. இபி சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஒரு பம்பு செட்டு மோட்ரு இருக்குங்க பாருங்கள். இது மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து நிலங்களுக்கும் நீர் பாய்ச்சப்படுதுங்க. மீதி பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட்டில் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பயிரிட்டுருக்காங்க. பூசணிக்காய் ஒரு 50 சென்ட்டில் பூசணிக்காய் பயிரிட்டுருக்காங்க. ஸோ மொத்தம் 15 ஏக்கரில் உங்களுக்கு ஒரு 9 ஏக்கர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை லேண்டாக இருக்குது, எதுவும் விவசாயம் பண்ணல. ஸோ மீதி இடங்கள் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், நெல், பீர்க்கங்காய், வேர்க்கடலை, கத்தரிக்காய் இது எல்லாமே பயிரிட்டுருக்காங்க. ஒரு சென்ட்டோட விலை வெறும் 15,000 ரூபாங்க. ஒன்லி 15,000 ரூபா ஒரு சென்ட்டு. இதில் பாருங்கள், ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, ஒரு பெரிய கிணறு இருக்குதுங்க. ஸோ பம்பு செட் இருக்குது. ஸோ
ஸோ சென்னையிலேருந்து அவுட்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு செலக்டிவ் ஒன் சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் பண்ணாதனால உங்களுக்கு ஷேப்பு எதுவுமே சரியாக தெரியல. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஜஸ்ட்டு ஃபென்ஸ் போட்டு நீங்கள் ஒரு பண்ணை இல்லைனா ஆட்டு பண்ணை இல்லைனா அக்ரி இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு மேல்மருவத்தூர் டு வந்தவாசி சாலையில் இருக்கிற ராமாபுரம் வில்லேஜ்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 1 கிலோமீட்ரு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. விலை வெறும் 15,000 ரூபா. சென்ட்டு 12,000 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. ஸோ ஒரு 12,000க்கும் 13க்கும் இன்பிட்வீனில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு செலக்டிவ் ஒன் சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ மிகவும் மலிவு விலையில் வந்திருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி மேல்மருவத்தூர் டு வந்தவாசி சாலையில் பயணிச்சிங்கன்னா ராமாபுரம் வரும். ஸோ ராமாபுரத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் காட்டுக்காரணை என்ற வில்லேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அந்த காட்டுக்காரணை ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க. ஸோ தோட்டம், காய்கறி, பழ வகைகள், நிறைய நெல், பீர்க்கங்காய், நிறைய வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கல்டிவேட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரைலேண்ட் போட்டிருக்காங்க. தர்பூசணி, எல்லா வகையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்னைக்கு அவுட்டரில் கொஞ்சம் மலிவு விலையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி அக்ரி பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு இபி சர்வீஸ் இருக்குது, கிணறு இருக்குது, போர்வெல் இருக்குது, பம்பு செட் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குங்க. ஸோ 1 கிரவுண்ட் நீங்கள் சென்னை சிட்டி நியர்பையில் ஈசிஆரில் வாங்குறது இங்கே 15 ஏக்கர் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபேமிலியோடு நீங்கள் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஒரு பங்களா போல் ஃபார்ம் ஹவுஸ் போல் கட்டலாம். இல்லைன்னா தொலைச்சியாக நீங்கள் அக்ரி பண்ணலாம், பண்ணை வைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு லாரி போகக்கூடிய அளவில் ரோடு வசதி உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நிறைய ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் இது நியர்பை உள்ள ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் இவர்களுக்கு ஸ்க்ரீனில் கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஎம் ரியல்டர் ஈசிஆர். நன்றி, வணக்கம்.